நாளைய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் எனது வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேட்சோட ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் பி கூல் அப்படின்ற ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நல்லாவே முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நல்லா தான் எடுத்திருந்தேன். ஸோ எப்படி எடுத்திருந்தேன் அப்படின்றத நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கொஷினோட தரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும். ஏன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கோணத்தில் எடுத்தது தான். ஏன்னா அன்வான்டான கொஷின்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கும் பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அந்த மாதிரி எடுக்கணுன்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம் 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கு. அதே மாதிரி தேசிய மறுமலர்ச்சி மக்களின் புரட்சி அப்படின்ற ஒரு பாடம், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 10th புக்கு, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதுவும் 10th புக்கு, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி 12th புக்கு. ஓகேவா. அடுத்தது அரசமைப்பு உருவாக்கம், தேசிய சின்னங்கள் 6th, அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு உருவாக்கம், அப்புறம் இந்திய அரசமைப்பு உருவாக்கம் 10th புக்கில் உள்ளது ப்ளஸ் 12th புக்கில் உள்ளது. அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், இதில் 6th புக்லேருந்து பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு பாடம், உற்பத்தி அப்படின்ற ஒரு பாடம் 7வது புத்தகம். அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 11வது எக்கனாமிக்ஸ் புக்கு. ஓகேவா. 11ஆம் வகுப்பு பொருளாதாரம். இந்த யூனிட் எல்லாம் கவர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் கொஸ்டின் தான் இது. ஸோ ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பாவுக்கு முதலில் பொது ஆண்டு 1826 வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் வருகை தந்திருப்பார். ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். அடுத்தது 2வது கேள்வி, சிந்துவெளியுடன் தொடர்புடைய பகுதிகளில் பொருந்தாதது எது? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொஷின் தெரியக்கூடாதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன். ஹரப்பா அப்படின்றது பஞ்சாப் பகுதியில் இருந்த ஒரு பகுதி, சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத்து, லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்து தான். அது மாதிரி பனவாலி அப்படிங்கிறது ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பனவாலி அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. காலிபங்கன் அப்படிங்கிறதும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை பகுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. கிழக்கு பகுதி எது, மேற்கு பகுதி எது, வடக்கு பகுதி எது, தெற்கு பகுதி எது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த பகுதியையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இப்போ பார்த்தோம்னா, இப்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் மேற்கு பகுதி சுட்கா ஜிண்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வடக்கு போனோம் அப்படின்னா ஷார்ட்டுஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கிழக்கு வந்தோம் அப்படின்னா ஆலம்கீர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுவே தெற்கு அப்படின்னு வந்துட்டோம்னா தைமாபாத் அப்படிங்கிற பகுதி, மகாராஷ்டிரா பகுதி வரைக்கும். ஸோ எல்லை பகுதிகளை கொண்டிருந்தது தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றத சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஷின், சிந்துவெளி மக்களின் பண்புகளில் தவறானது எது? ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினர். ஆமாம், கரெக்டு தான். அதே மாதிரி கழிவுநீர் வடிகால்கள் எல்லாம் ரொம்ப ஆர்டராக இருந்திருக்கும், ஒழுங்குடன் கட்டப்பட்டிருந்தன. அதாவது மென் சரிவோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வன் சரிவு அப்படி கிடையாது, மென் சரிவு. அதாவது கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்லோப்பாக இருக்கும். ஓகேவா. ஏன்னா குத்துக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. தண்ணி ஓடுறதுக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கணும்ல, ஒரு பக்கம் இறக்கமாக இருக்கணும், ஒரு பக்கம் ஏற்றமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மென் சரிவாக இருந்திருக்கும். சப்போஸ் அதை கேள்வியில் கேட்டால் கூட வன் சரிவுன்னு கொடுத்துருந்தா கிடையாது, மென் சரிவு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன், கழிவுநீர் வடிகால்கள் சுடப்படாத செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருந்தன. ஏன்னா கழிவுநீர் வடிகால்கள் அப்படிங்கிறது எப்போவுமே தண்ணியில் இருக்கக்கூடிய கல் தானே. ஸோ அப்போ அந்த கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா சுடப்பட்ட செங்கல்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சுடப்படாத செங்கல்ல அந்த இடத்துல அவங்க பயன்படுத்தலை. சுடப்படாத செங்கற்களை பயன்படுத்தலை, சுடப்பட்ட செங்கற்களை தான் யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க. வீடுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. மாடி வீடெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது 4வது கேள்வி, சிந்துவெளி பகுதியில் உழுத நிலங்கள் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னா காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அங்கே தான் பார்த்தோம்னா உழுத நிலங்கள் வேளாண்மை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, லேண்டெல்லாம் வயலெல்லாம் உழுது வச்சுருக்காங்க, அப்போ வேளாண்மை செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உழுத நிலங்கள் காலிபங்கன். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கீழே
வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வயல் வந்து இப்போ காலி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணி போடுவாங்க, வயலை வந்து இப்போ ஏதோ அறுவடை பண்ணுறாங்க, அறுவடை பண்ணிவிட்டு அதை காலி பண்ணிடுவாங்கல்ல, அறுவடை பண்ணிவிட்டு காலி பண்ணிடுவாங்க. காலி பங்கன் உழுத நிலங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணிவிட்டு உழுது போட்டுருவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு சீசன் வரும்போது அடுத்த பயிர் வந்து விதைப்பாங்க. அதையும் அறுவடை பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக காலி பண்ணி திரும்ப உழுது போட்டுருவாங்க. அடுத்த சீசன் வரும்போது வேறு ஒரு பயிர். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஓகே, ஹரப்பாவிலலாம் சில இதெல்லாம் கிடச்சிருக்கும், எடைக்கல், செம்பு தட்டு. ஸோ அதெல்லாம் எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதெல்லாம் ஹரப்பாவில் கிடச்சிது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தந்தத்தாலான எடைக்கல் எந்த பகுதியில் கண்டறியப்பட்டது, கிடைக்கப்பட்டது அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஹரப்பா அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். எடைக்கல்ல தூக்கி அடிச்சாருன்னு வச்சுங்க, அப்பா பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கப்பல் கட்டும் தளம், அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். லோத்தல் பகுதி குஜராத்தில் வந்து கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. 5வது கேள்வி தவறான இணை இது. ஜாஸ்பர் அப்படிங்கிறது படிகக்கல், கிறிஸ்டல் அப்படிங்கிறது நுரைக்கல், கார்னிலியன் மணி வகை, ஸ்டீடைட் அப்படிங்கிறது படிகக்கல்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தவறு அப்படின்னா 2ம் 4ம் வந்து தவறு. ஜாஸ்பர்னா படிகக்கல் தான், கார்னிலியன் அப்படிங்கிறது மணி வகை தான், கிறிஸ்டல் ஸ்டீடைட் அப்படிங்கிறது மாறி மாறி இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது 6வது கேள்வி, கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பாவுக்கும் யாருக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. மெசபடோமியா. ஓகேவா, ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையில நிறைய வணிகம் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு எது அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதா சொல்கிறாங்க, மெலுகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெலுகா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சிந்து அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் தான் மெலுகாங்கிற வார்த்தை இருக்குது. மெலுகா அப்படின்னா சிந்து அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது 7வது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது. சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள், அரச மர வழிபாடு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரண்மனைகள், வழிபாட்டு தலங்கள்லாம் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் இங்கே கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வழிபட்டனர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, இயற்கையை வழிபட்டாங்க, அரச மரத்தை இந்த மாதிரி கும்பிட்டாங்க. அதே ஒரு சிலை ஒன்று கிடச்சிது, தாய் தெய்வ வழிபாடாக இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. மற்றபடி அரண்மனை, வழிபாட்டு தலங்கள், கோயிலெலாம் எதுவும் இருந்ததற்கான சான்று கிடையாது. இருந்துச்சுன்னு கொடுப்பாங்க, மாட்டிக்காதீங்க. அடுத்தது வேள்வி பீடங்கள் லோத்தல் என்ற பகுதியில் காணப்பட்டது. வேள்வி பீடங்கள் வந்து எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னா அதுவும் காலிபங்கனில் தான் கண்டறியப்பட்டது. வேள்வி பீடங்கள்னு சொல்லி நமக்கு 11th ஹிஸ்ட்ரியிலையும் கொடுத்துருப்பாங்க, 9th புக்கில் இன்னும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நெருப்பு குண்டம் எங்கே கண்டறியப்பட்டது, நெருப்பு குண்டம் வேள்வி பீடங்கள் ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ ரெண்டுமே எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னா காலிபங்கனில் தான் கண்டறியப்பட்டது. ஓகேவா, ஏதாவது தப்பு பண்ணால் கடவுள் என்ன பண்ணுவார், நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டுருவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏதாவது தப்பு பண்ணால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டு காலி பண்ணிடுவார் கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலி பண்ணிடுவார்னா காலி பங்கன், நெருப்பு குண்டம். ஓகேவா, நெருப்பு குண்டம் காலி பண்ணிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேள்வி பீடங்கள் லோத்தலில் கிடையாது, காலி பங்கன். ஹரப்பா மக்கள் இறந்தவர்களை புதைத்தனர், அதே மாதிரி எரித்ததற்கான சான்றுகளும் கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஹரப்பா மக்கள் இறந்தவர்களை புதைக்க மட்டும் செய்தனர் அப்படின்றதையும் கொடுப்பாங்க. மட்டும்ங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு கொஷனில் இருந்துச்சுன்னா அங்கே ஏதோ இருக்குன்னு அர்த்தம், பார்த்துக்கோங்க. 8வது கேள்வி, ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று என சார்லஸ் மேசன் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல் கோட்டை தான். ஸோ அந்த பாலடைஞ்ச செங்கல் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், ரொம்ப பழசாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவர் எதை சொல்கிறாருன்னா செங்கல் கோட்டை தான் சொல்லியிருப்பார். அடுத்தது 9வது கேள்வி, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சர்ஜான் மார்ஷல். சரி, எதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருப்பார், பொதுவான அம்சங்கள் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இருக்குது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு காலத்தை சேர்ந்ததாக தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பார், எதை வச்சு அவர் இந்த டைலாக்கே சொன்னார் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்லாம் மாற்றி வைப்பாங்க, பார்த்துக்கோங்க. மத ஒரு சிலை, நடனம் மத சிலைலாம் வைப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மண்பாண்டங்கள். இந்த மண்பாண்டங்களில் தான் வந்து அதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்திருக்கும். எப்பட்றா அது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கே, சில அம்சங்கள் நிறையா ஒன்றா பொதுவாக வருது அப்படின்றத சொல்லியிருப்பார். மண்பாண்டங்களை வச்சு தான் சொல்லியிருப்பார்.
அடுத்தது 10வது கேள்வி. சிந்துவெளி நாகரிகத்தின் அமைப்புகளுடன் பொருந்தாத ஒன்று எது? இந்த நாகரிகம் தெற்கு ஆசிய பகுதியில் பரவி இருந்தது. கரெக்டு தான். வெண்கல காலத்தினை சேர்ந்ததாக இருந்தது. வெண்கலம் அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே தான், செம்பு காலம்னு கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அடுத்தது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பினை கொண்டிருந்தது. அதை 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்தாலும் ஓகே தான். 15 லட்சம் கொடுத்தாலும் ஓகே தான் சொல்லிடலாம். ஏன்னா 15ன்னு சொல்லிட்டு நமக்கு 9th புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 13 லட்சம் ஓகே, 15 லட்சம் ஓகே, 1.3 மில்லியன் கொடுத்துருந்தாலும் ஓகே தான். 200க்கும் மேற்பட்ட நகரங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இல்லை, 6 நகரங்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. 6 நகரங்கள் கண்டறியப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கண்டறியப்பட்டது. அதேமாதிரி 6 நகரங்கள் கண்டறியப்பட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ஆன்சர். அடுத்தது என்ன அப்படின்னா 11வது கேள்வி. மெஹர்கர் தொடர்பான கூற்றுகளுடன் பொருந்தாதது எது? தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. பல்லில், அதாவது சிந்துவெளி நாகரிக மக்கள் பல்லில் துளையிட்டதற்கான சான்று இங்கே கிடச்சிதுன்னு கேட்டிருந்தாங்க. எத்திக்ஸ் புக்கில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ரொம்ப எனக்கு அந்த பாயிண்ட் என்னமோ தெரில, மறக்கவே மறக்காது, ரொம்ப பிடிக்கும் அது. ஓகேவா? ஸோ பல்லில் துளையிட்டதற்கான சான்று எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னா மெஹர்கரில் தான் கண்டறியப்பட்டது. தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்கள், மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி, இந்த பகுதி போலநாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. பாகிஸ்தானில் போலநாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மெஹர்கர் அப்படிங்கிறது. மெஹர்கரில் இருந்தவங்களாம் யார் அப்படின்னா புதியங்கிறத பழையன்னு மாற்றிடுவாங்க. புதிய கற்கால மக்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது, மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ஓகேவா? மக்கள்லாம் வேளாண்மையில் ஈடுபட்டதற்கான சான்றுகளும் அங்கே இருந்துச்சு. ஆடு மாடு மேய்ச்சதற்கான சான்றும் இருந்துச்சு. அதெல்லாமே அங்கே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 7000 ஒட்டிய காலம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 7000 ஒட்டிய காலத்தில் இந்த பகுதிகள் சேர்ந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது சிந்துவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. தொடர்ச்சி எப்படி வரும்? சிந்துவெளி நாகரிகத்தோட தொடர்ச்சின்னு வராது. சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி, சிந்துவெளிக்கு முன்னாடியே இருந்த ஒரு நாகரிகம் தான் அந்த மெஹர்கர். ஓகேவா? ஸோ அப்போ சிந்துவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி கிடையாது, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறது அப்படிங்கிறதான் நமக்கு ஆன்சர் வரணும். 12வது கேள்வி. நீர்க்கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எது அப்படின்னா, நீர்க்கசியாத கட்டுமானம்னாலே நமக்கு என்ன வந்துடுது? பெருங்குளம் தான். ஓகேவா? பெருங்குளம். அந்த பெருங்குளத்தில் தண்ணி வெளியில் போகக்கூடாது, ஊறிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வகையான இயற்கை தார் வச்சு குளத்தில் உள்ளே ஃபுல்லாக பூசி வச்சுருந்தாங்க. அந்த தார் நீலக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலக்கீல் அப்படிங்கிற ஒரு இயற்கை தார் அல்லது ஜிப்சம் கொண்டு என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த குளத்தில் ஃபுல்லாக பூசி வச்சுருந்தாங்களாம். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் நீர் கசியாத கட்டுமானத்துக்கான ரொம்ப பழைய ஒரு சான்று அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 13வது கேள்வி. சரியான கூற்றினை தேர்ந்தெடு. கூற்று 1. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்ஹியில் கண்டறியப்பட்டது. அப்போ ராக்கி கர்ஹிங்கிறது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஹரியானாவில் தான் இருக்குது ராக்கி கர்ஹி. ஸோ அங்கே தான் தானிய களஞ்சியம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த தானிய களஞ்சியம் பிற்கால ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிற்கால ஹரப்பா கிடையாது, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்றது தான் நமக்கு சரியானது. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ராக்கின்னு வந்திருக்குல்ல, ராக்கி கர்ஹி அப்படின்னா ராக்கின்னு வந்திருக்கு. யாருக்கெல்லாம் ராக்கி கட்டுவாங்க? யாரெல்லாம் கொஞ்சம் அண்ணன் அப்படின்ற ஸ்தானத்துக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தானே ராக்கி கட்டுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பையன் பேர் ஹரிங்கிற பையனுக்கு கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சதுனால ராக்கி கட்டி விட்டாங்கன்னு கூட லிங்க் பண்ணிக்கோங்க. ஹரியானான்னு வருதில்ல. ஸோ இதில் கூற்று 1 மட்டும்தான் கரெக்டு. ஸோ அடுத்தது 14வது கேள்வி. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல் என்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் டேஷ் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னா 1704 மில்லிமீட்டர், 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அடுத்தது 15வது கேள்வி. சர் ஜான் மார்ஷல்
அவருடைய ஒரு கூற்று. முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். அவ்வாறாகவே இருந்ததுன்னு ஒன்று சொல்லியிருப்பார். ஓகே, எந்த சிலையை பார்த்தோன்னா அவர் இந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பார் அப்படின்னா நடனமாது சிலை. ஓகேவா, நடனமாது சிலை. ஸோ அந்த சிலையை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. 16வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் பண்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பொருந்தலை தான். ஏன்னா உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. சிந்துவெளினாலே ரொம்ப பழமையானது. ஓகேவா, புதுமையானன்றது வராது. ஸோ அடுத்தது அதிகமான பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய நாகரிகமாக இருந்துச்சு. கரெக்ட் தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களை கொண்டிருந்த ஒரு பகுதியாகவும் இருந்தது. சூப்பரு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 17வது கேள்வி, மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் என்ற தொழில்நுட்பத்தின்படி உருவாக்கப்பட்டிருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா மெழுகு அச்சு இருக்கு இல்லையா. ஸோ அதில் உலோகத்தை உருக்கி என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு சிலையை உருவாக்குற ஒரு முறை. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரெல்லாம் களிமண்ணை வச்சு செய்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அச்சு. ஸோ அந்த மாதிரி செய்யப்பட்டிருந்த ஒரு சிலை நடனமாது சிலை. ஓகேவா, நடனமாது சிலை. ஸோ அடுத்தது ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் 5000 எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 5000 எழுத்துக்கள் கொண்ட எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஸோ அதில் ரொம்ப நீளமானதுன்னா 26 எழுத்து தொகுதிகள் கொண்டது. ஸோ அடுத்தது 19வது கேள்வி, ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என கூறியவர் ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் தான் ஹரப்பா மொழியோட மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு ஐராவதம் மகாதேவன். 20வது கேள்வி, அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண்களின் எண்ணிக்கை மொத்தம் 15 பெண்கள் இருந்தாங்க. 21வது கேள்வி, அரசியலமைப்பின் முகப்புரையில் இடம்பெற்றுள்ள சரியான வரிசை இது. இந்தியா என்பது இறையாண்மை கொண்ட சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசினை கொடுக்கிறது. அந்த ஆர்டரு நமக்கு ரொம்ப முக்கியம். சமத்துவம், மதச்சார்பின்மை. ஃபஸ்ட்டு சமத்துவம், அதுக்கப்புறம் தான் மதச்சார்பின்மை வரணும். 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெறாதவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவரே அம்பேத்கர் தான். ஓகேவா, தலைவரே யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். கோபாலசாமிலாம் இருந்திருப்பார், KM முன்ஷி இருந்திருப்பார். அதே மாதிரி ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு இது. வல்லபாய் பட்டேல் இதில் கிடையாது. ஓகேவா, நமக்கு இந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய 370 ஒரு ஆர்டிக்கிள் அதை எழுதுனது அம்பேத்கர் கிடையாது. அது யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 23வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி. ஸோ அந்த லாங்குவேஜ்லலாம் ஹிந்தி, இங்கிலீஷு, ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ்லலாம் நாடாளுமன்ற நூலகத்தின் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குது உண்மை பிரதிகள், எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு வராங்க. 24 இறையாண்மை என்பது எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கியுள்ள முழு அதிகாரத்தை தான் நமக்கு இறையாண்மை அப்படிங்கிறது கொடுக்குது. அந்த வார்த்தைக்கான அர்த்தமே அதிகாரம் தான். இறையாண்மைனா எனக்கு நானே ராஜாங்கிற மாதிரி தான், அதிகாரம்தான். 25வது கேள்வி, அரசமைப்பினை எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் 2 வருஷம் 11 மாதம் 17 நாள். ஆனால் நமக்கு சரியான ஆன்சரு புக்குப்படி புக்குப்படி 17 நாள், ஆனால் ஒரிஜினல் ஆன்சர் 18 நாள்னு வரும். ஓகேவா, ஆனால் புக்கில் இருக்கிறதுனால இதை நம்ம ஃபைனலாக எடுத்துக்கலாம். 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாள் அப்படின்றதையும் நம்ம படிச்சுக்கலாம். 26வது கேள்வி, அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா அரசமைப்பினை எழுதி முடிக்க 64 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது. கரெக்டு தான். அரசமைப்பு உருவான போது 8 அட்டவணைகள் இருந்தது. 8 அட்டவணைகள் இருந்தது அப்படின்றதும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா தான். அதே மாதிரி 22 பகுதிகள் இருந்திருக்கும், 395 ஆர்டிக்கிள் இருந்திருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அரசமைப்பின் முகப்புரை இந்தியர்களின் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. இந்தியர்களின் சமத்துவத்தை உறுதி செய்து, இந்தியர்களின் இறையாண்மையை உறுதி செய்து, சமய சார்பின்மையை உறுதி செய்து, ஜனநாயகத்தை உறுதி செய்து, எதை கேட்டாலும் ஆமாம் உறுதி செய்து தான்.
அடுத்தது 60 நாடுகளின் சட்டத்தினை பின்பற்றி இந்திய அரசமைப்பு எழுதப்பட்டது. 60 நாடுகளுடைய அரசமைப்பு சட்டத்தினை பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்து தொகுத்து நம்ம சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. 27வது கேள்வி, அரசமைப்பு என்ற கொள்கை அமெரிக்க நாடுகளில் தோன்றியது. ஏன்னா ரொம்ப பழமையான அரசமைப்பு கொண்ட நாடு அப்படின்னாலே அமெரிக்காவை தான் சொல்லுவாங்க. 28வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பில் மிகவும் நீளமான அரசமைப்பாகும். இந்திய அரசமைப்பு நெகிழும் தன்மை மட்டும் கொண்டது. ஓகேவா, இந்திய அரசியலமைப்புன்றது திருத்தவும் முடியும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி. நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழாத்தன்மை கொண்டதையும் சொல்லலாம். ஏன்னா அடிப்படை கட்டமைப்பெலாம் நம்ம மாற்ற முடியாது. சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற அடிப்படை கட்டமைப்பு உடைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம திருத்த முடியாது. அதனால் நெகிழா அரசமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே சின்ன சின்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சட்ட திருத்தங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நெகிழும் அரசமைப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை நம்மளுடையது. ஸோ அடுத்தது, இந்திய அரசமைப்பு சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அடுத்தது, 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமையை வழங்குகிறது. அது கரெக்டு தான். 29வது கேள்வி, யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பின் முகப்புரை அமைந்துள்ளது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்த முகவுரைன்றது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. 3வது கூட்டத்தில், அரசமைப்பு நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தான் இந்த முகவுரை அப்படிங்கிறது குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற பெயரில் அறிமுகம் செய்யப்படும். ஓகேவா, ஜவஹர்லால் நேரு தான் இந்த மாதிரி ஒன்று நமக்கு வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது 30வது கேள்வி, முகவுரையானது 42வது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் திருத்தியிருக்காங்க. அது அடுத்த டெஸ்ட்டில் நமக்கு முகவுரை வந்திருக்கு. ஒரு 3 வார்த்தைகள் மட்டும் இணைச்சிருப்பாங்க. அதெல்லாம் அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. 31, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் நீதி பேராணை எது அப்படின்னா அந்த நீதி பேராணை அப்படிங்கிறது 5 வகையான நீதி பேராணை இருக்குது. உச்ச நீதிமன்றம் எத்தனை வகையான பேராணையை வெளியிட அதிகாரம் கொண்டுள்ளது? 5. அதே போல் உயர் நீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணையை வெளியிட அதிகாரம் கொண்டுள்ளதுன்னா அங்கேயும் 5 தான். ஓகேவா, ஆட்கொணர்வு நீதி பேராணை அதை தான் வந்து சொல்லுவாங்க, இந்த ஜேபிஎம் படத்தில் வருது ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னாலே என்ன தான், ஆட்கொணர்வு நீதி பேராணை தான். ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, ஸோ இதெல்லாமே அந்த வகையில் ஒன்று தான். சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ அடுத்தது, செம்மொழி தகுதிகள் பெற்ற மொழிகள். சமஸ்கிருதம் எப்போ வந்து செம்மொழி அப்படின்ற தகுதி அடைஞ்சிது அப்படின்னா 2005. தமிழ் எப்போ வந்து செம்மொழி தகுதி அடைஞ்சிது அப்படின்னா 2004. தெலுங்கு, கன்னடம் 2008. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது 2004 மறக்காது. நான் எட்டி தூரம் போனேன்னா கதை கேட்டுக்கிட்டே போவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டி தூரம் போனேன்னா கதை கேட்டுக்கிட்டே போவேன். எட்டிங்கிறது 8, 2008. எட்டி தூரம் போனேன்னா கதை கேட்டுக்கிட்டே போவேன். கங்கிறது கன்னடம், தேங்கிறது தெலுங்கு, கன்னடம் தெலுங்கு. நான் எட்டி தூரம் போனால் கதை கேட்டுக்கிட்டே போவேன். கேனா கன்னடம், தேனா தெலுங்கு. 2008. ஸோ அதுக்கப்புறம் மலையாளம் அப்படிங்கிறது 2013 தான். மலையாளம் வந்து 2013 தான். அதே மாதிரி இன்னொன்று ஒடியா. ஓகேவா, ஒடியா லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 2014. 14ங்கிறது 2014. ஒடியா லாங்குவேஜ் எப்போது செம்மொழி அந்தஸ்து பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 2014. ஸோ அடுத்தது ஓகே, 33வது கேள்வி, வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமின்றி கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எதனை பயன்படுத்தி அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலைங்கிறதுக்கான ஆர்டிகிள் 352. அதுலேருந்து ஒரு 4 கூட்டினீங்கன்னா 356. அது மாநில அவசர நிலை. அதுலேருந்து ஒரு 4 கூட்டினீங்கன்னா 360. அது நிதி அவசர நிலை. இந்த 3 அவசர நிலையுமே எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்பாங்க. எந்த பகுதியில் இருக்குது, குடியரசுத் தலைவரின் 3 முக்கியமான அவசர நிலைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றதும் ஒரு கொஷின் தான் நமக்கு. பகுதி 18, அதையும் மறந்துட வேண்டாம். 34, மாநில அவசர நிலை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? சரத்து 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கலாம். கரெக்டு தான்.
மாநில அவசர நிலை கொண்டு வர ஆளுநர் அறிக்கை கொடுக்கணும். ஆளுநர் வந்து அந்தந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிப்பார். முதலில் கேரளத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. கேரளாவில் கொண்டு வந்தாங்களா அப்படின்றது கிடையாது. ஸோ இந்தியாவில் எந்த பகுதியில் ரொம்ப மோசமான பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா பஞ்சாப் பகுதியில் பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா சீக்கியர்களுக்கும் ஸோ இந்தியர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி தான் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆப்ரேஷன் நீல நட்சத்திரம் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் போட்டு என்ன பண்ணாங்க, ஸோ அங்கே வந்து பொற்கோயில் தாக்கப்பட்டது, அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயில் தாக்கப்பட்டது எந்த ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ளூ ஸ்டார். யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியினால் கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ பிரச்சனை எந்த பகுதியில் அதிகமாக தான் இருந்துச்சு, எப்போ தான் குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை எந்த பகுதியில் தான் ஃபஸ்ட் டைம் அறிவித்தாங்க, அதிகமாகவும் எந்த பகுதியில் அறிவித்தாங்கன்னா பஞ்சாப் தான். 1951 பஞ்சாபில் ஃபஸ்ட்டே அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது அதிகபட்சமாக அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். அதிகபட்சம் அவசர நிலையோட காலம் 3 வருஷம் இருக்க முடியும். அவசர நிலை அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு வருஷம் என்ன பண்ணணும், நாடாளுமன்றத்தில் ரினியூவல் பண்ணிக்கிட்டே வரணும், திரும்ப திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரும் 6 மந்த்துக்கு ஒன்ஸ். ஓகேவா, கண்டினியூவாக 3 வருஷம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. 6 மாதம் ஆச்சுன்னா திரும்ப நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடரில் என்ன பண்ணணும், ஸோ அடுத்தது இந்த மாதிரி தொடர்வதற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு பெரும்பான்மை வாங்கி அப்படியே கண்டினியூ பண்ணணும். 3 வருஷம் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ அடுத்தது 35வது கேள்வி. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியதில் கீழ்கண்ட எந்த துறை பொருந்தவில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்வி அப்படின்றதெல்லாம் 1976 வரைக்கும் எதில் இருந்துச்சு அப்படின்னா மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு, இது எல்லாமே. ஆனால் சி ஆப்ஷன் வந்து வராது. சி ஆப்ஷனை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதி நிர்வாகம் தவிர மற்ற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர். உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ வராது. ஓகேவா, இந்த 2 நீதிமன்றம் தவிர மீதம் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய நிர்வாகம் எல்லாமே பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. ஸோ அடுத்தது 36வது கேள்வி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது? நிதி, ஏன்னா உறவுகள் 3 வகையான உறவுகள் இருக்குது. சட்டமன்ற உறவு, ஆட்சித்துறை உறவு, இன்னொன்று நிதி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டும் 11ல் இருக்கும், பகுதி 11ல் இருக்கும். நிதி அப்படின்றது மட்டும் 12ல். ஒரு நிதினா ஃபண்டு தானே, ஃபண்டு 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரத்து 268லேருந்து 293 வரைக்கும். 37வது கேள்வி. அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவினை பயன்படுத்தி 3 வகைகளில் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளலாம்? அப்போ எத்தனை வகையில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டாங்கனாலும் 3 வகை அப்படின்றத மறந்துடக்கூடாது. எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா சரத்து 368. இந்த 368 எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி 20ல் இருக்குது. பகுதி 20ல் இந்த 368ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது. சட்ட திருத்தம் செய்யணுன்னாலே இந்த 368 தான் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமானது. 38வது கேள்வி. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கு இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புடன் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா பூஞ்சி அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. ராஜமன்னார் அப்படிங்கிறது மாநில அரசால் அமைக்கப்பட்ட, தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா PV ராஜமன்னார் குழு. கரெக்டாக சிஎம் யார் அப்படின்னா கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு குழு. மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் ராஜமன்னார் குழு. வெங்கட செல்லையா வந்து அரசமைப்பின் செயல்பாடு குறித்து ஆராய்வதற்காக 2000 ஸோ அந்த வருஷத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வெங்கட செல்லையா தலைமையில் ஒரு குழு ஒன்று போட்டிருப்பாங்க. சர்க்காரியா குழுங்கிறது நமக்கு வந்து 1983ல் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது போடப்பட்ட ஒரு குழு. மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட மத்திய அரசனுடைய குழு வந்து சர்க்காரிய குழு. ராஜமன்னார் 1969ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது 39வது கேள்வி. பூஞ்சி குழு 2007. 39. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா கிருபாலினி அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, கிருபாலினி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஏஜில் அதிக அனுபவம் கொண்டவர். ஓகேவா, வயதில் அதிகமாக இருக்கிறவங்கள தலைவராக நியமிக்கும் ஒரு வழக்கம் ஃப்ரான்ஸில் வந்து பழக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான முறையை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, இவர் கொஞ்சம் வயதில் மூத்தவராக இருக்கார், இவரை தலைவராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் கிருபாலினி. ஸோ அடுத்தது நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உதவுவதற்காக துணைத் தலைவர்களாக கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி அவங்க அப்படின்ற 2 துணைத் தலைவர்களும் இருந்திருப்பாங்க அடுத்த கூட்டத்தில். ஓகேவா.
அடுத்தது 40வது கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி. ஓகேவா, ஜெர்மனி. அடுத்தது 41, நாடாளுமன்றங்களில் ஈரவைகளின் கூட்டம் என்ற முறையானது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியா. கூட்டம் ஆர்டிகிள் என்ன அப்படின்னா 108. ஓகேவா, கூட்டமாக போனால் 108 ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லுவேன். ஸோ கூட்டத்தோடைய ஆர்டிகிள் 108. அதுவே இன்னொன்று ஆஸ்திரேலின்னு வருதுல்ல, எலி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுதுல, எலியெல்லாம் எப்படி சுத்தம், கூட்டமாக சுத்தம்ல. ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணிக்கலாம். 42வது கேள்வி, இந்திய அரசமைப்பில் கனடாவிலிருந்து பெறப்பட்ட கூறுகளில் தவறானது எது? மத்திய அரசுடன் மாநிலமும் மத்திய அரசு சேர்ந்து கூட்டாட்சி நடத்துகிறாங்கல்ல, அது கனடா தான். மத்திய அரசுக்கிட்ட பொதுப்பட்டியல் இருக்குது, அதுவும் கனடா தான். ஆனால் பொதுப்பட்டியலுங்கிறது உண்மையான ஆன்சர் ஆஸ்திரேலியாவில் தான், அங்கேருந்து தான் பெறப்பட்டது. ஆனால் நமக்கு புக்கில் கனடான்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ நம்ம ஆன்சர் போட வேண்டியதும் கனடா தான். சி ஆப்ஷனு உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அறிவுரைங்கிறது கண்ட அறிவுரையெல்லாம் கொடுக்கக்கூடாது, நல்ல அறிவுரையாக கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டங்கிறது கனடா அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இடைக்கால தடையாணைகள் அப்படிங்கிறது அது பிரிட்டனில் வந்துடும். ஓகேவா. 43வது கேள்வி, சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா 2009. ஸோ அது எப்போது நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா 2010 நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது 44வது கேள்வி, மாநிலங்களவை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இது நிரந்தர அவை என அழைக்கப்படுகிறது. கரெக்டு. குடியரசுத் தலைவர் 12 உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். அதுவே மக்களவைக்குனா 2 உறுப்பினர்கள். 250 உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இல்லை, மொத்தம் 250 பேர் இருக்கலாம். அதில் 12 பேரை பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். 238 பேர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்றதான் கரெக்டு. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் வெளியேறுவர். அது கரெக்டு தான். 45வது கேள்வி, காமராசர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் என்பவர் ராஜாஜியால் கொண்டு வரப்பட்ட அடிப்படை கல்வி திட்டம், அதான் அந்த குலக்கல்வி திட்டம் நீக்கப்படுவதாக அறிவித்தார் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஸோ அடுத்தது 46வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய காலத்தில். யார் முதலமைச்சராக இருந்தபோது வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டப்பட்டது அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அவர் இருக்கும்போது தான், சிஎம்மாக இருக்கும்போது நடந்தது. 48வது கேள்வி, தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? தமிழ்நாடு சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ரொம்ப முக்கியமானது. 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தனி தொகுதினா இந்த ஒதுக்கப்பட்ட தொகுதி கொடுக்குறாங்கல்ல ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, ஸோ அது மட்டும் தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ 189,45 அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 1952 தொடங்கப்பட்டதுங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா. டி தவறு. 49, மத்திய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து என்ற தகுதியினை எப்போது ரத்து செய்தது அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2019. மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யக்கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படின்னா சங்கரலிங்கனார். 50வது கேள்விக்கு ஆன்சர் சங்கரலிங்கனார். ஓகேவா. பொட்டி ஸ்ரீராமுலுலாம் ஆந்திரா ரிலேட்டடாக வந்துடுவார். ஓகேவா. அடுத்தது 51வது கேள்வி, இந்தியாவின் தேசிய சின்னங்களில் தவறான கூற்றினை கண்டறி. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக 1963 ஏற்கப்பட்டது. கரெக்டு தான். அதுமாரி புலி தேசிய விலங்கு, அது 1973. யானை இந்தியாவின் தேசிய விலங்காக 2010 ஏற்கப்பட்டது. யானை இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு, இந்தியாவின் தேசிய விலங்குன்னு சொல்கிறது புலி தான் நமக்கு. ஓகேவா. யானை 2010 தான். டால்ஃபின் 2010 தான். ஓகேவா. ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரமாக 1950 ஏற்கப்பட்டது. ஆலமரம், மாம்பழம், தாமரை, ஸோ இதெல்லாமே 1950 தான். கங்கை நதி இந்தியாவின் தேசிய நதியாக 2008 ஏற்கப்பட்டது. கரெக்டு. 52வது கேள்வி, இந்தியாவில் மூவர்ண கொடியில் இடம்பெற்றுள்ள காவி நிறம் கீழ்கண்ட எதனை குறிக்கிறது அப்படின்னா தைரியம் மற்றும் தியாகம். செழுமை மற்றும் வளம் அப்படிங்கிறது நமக்கு பச்சை கலரு. அதுவே நேர்மை மற்றும் அமைதிங்கிறது வெள்ளை நிறம்.
அறவழி மற்றும் அமைதி அப்படிங்கிறது அந்த உள்ள அசோக சக்கரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கருநீலம், அதுதான். ஸோ அடுத்தது 53வது கேள்வி, தேசிய அடையாளங்களில் தவறானது எது? நான்முக சிங்கம் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26, 1950 ஏற்கப்பட்டது. சத்தியமேவ ஜெயதே என்பதன் சரியான பொருள். இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிறது முண்டக உபநிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் வாய்மையே வெல்லும். இலச்சினையில் இடம்பெற்றுள்ள யானை கடின உழைப்பினை குறிக்கிறது. கடின உழைப்புனாலே அது காளை தான் வரும். ஓகேவா, காளை. மொத்தம் 4 விலங்குகள் இடம்பெற்றிருக்கும். அதில் யானை ஆற்றல், காளை உழைப்பு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சிங்கம். ஓகேவா, சிங்கம் பார்த்தோம்னா கம்பீரத்துக்கு பெயர் போனது. ஓகேவா, சிங்கம் கம்பீரத்துக்கு பெயர் போன ஒரு விலங்கு. ஸோ அடுத்தது இந்தியாவின் தேசிய கீதம் எப்போது ஏற்கப்பட்டதுன்னா ஜனவரி 24. ஓகேவா, 1950லேயே. அடுத்தது 54வது கேள்வி, 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது. கல்கத்தாவில் தான், 1911 டிசம்பர் 27. அடுத்தது 55, பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் எப்போது இந்தியாவின் முதல் தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1957 மார்ச் 22. 1957 மார்ச் 22. அதுவே 1947 ஜூலை 22 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன வரும் நமக்கு? இந்தியாவின் தேசிய கொடி அது பார்த்தோம்னா 1947 ஜூலை 22. 47 நம்ம கொடி ஏற்றி தானே ஆகணும், அதனால் 47 கொடிக்கு வச்சுக்கோங்க. 57 கொஞ்சம் நாள் காட்டி தானே, அதை கூட ஒரு 10 வருஷம் கழித்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு 57 கூட வச்சுக்கோங்க. மொத்தத்தில் மார்ச் ஜூலை தான் மாறுது, வருஷம் 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் வருது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்தது 56வது கேள்வி, காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடி வருகிறது. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது, அக்டோபர் 2. அடுத்தது 57, இந்தியாவின் பண்புகளில் தவறானது எது? உலகின் புவிப்பரப்பில் இந்தியா 2.4% 2.4% பரப்பளவினை கொண்டுள்ளது. கரெக்டு. உலக வருவாயில் 17.5% வருமானத்தை கொண்டுள்ளது. உலக வருவாயில் 1.2, பரப்பளவு 2.4 பாதி 1.2 தான் வருமானம் இருக்குது. அப்போ 17.5ங்கிறது உலக மக்கள் தொகையில் இந்தியாவோட மக்கள் தொகை 17.5%. அதுதான் நமக்கு முக்கியமானது. உலக மக்கள் தொகையில் 6 பேரில் ஒருத்தர் இந்தியர் தான். அதே மாதிரி உலகின் அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு இந்தியா. 58வது கேள்வி, தவறான ஒன்றை கண்டறி. கேரளா அதிகமான பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. ஆமாம், 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் உள்ளது. அதிக மக்கள் தொகை அடர்த்தினாலே இது பீகார் தான். ஓகேவா, ஆனால் அதிக மக்கள் தொகை எங்கே இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம், அடர்த்தின்னு கேட்டாங்கன்னா பீகார் தான். அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான அடர்த்தியை கொண்டுள்ள ஒரு மாநிலம். கரெக்டு. பீகார் மாநிலம் குறைவான எழுத்தறிவு விகிதத்தை கொண்டுள்ளது. அதுவும் கரெக்டு தான். 59, கூற்று. ராமச்சந்திர குஹா என்பவர் ஜேசி குமரப்பா, ஜோசப் செல்லதுரை குமரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பச்சை காந்தி என சிறப்பிக்கிறார். காரணம், இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகேவா. ஸோ அடுத்தது 60வது கேள்வி, மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னர், 5வது 6வதுலாம் கொடுத்துருவாங்க, 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றதும் முக்கியமான ஒரு கேள்வி. 61, உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7ஆம் இடத்தை இந்தியா பெற்றுள்ளது. நிலப்பகுதியிலையும் 7வது பெரிய நாடு தான். பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்திலையும் 7வது இடத்துல தான் இருக்கும். 62, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மையில் பொருந்தாதது? அதிக மக்கள் தொகை, உள்கட்டமைப்பு பலவீனம், பண்டங்களின் விலை உயர்வு, இதெல்லாமே இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ். அதிக நகரமயம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பாசிட்டிவ் தான். அப்போ தான் நல்லா டெவலப் ஆக முடியும். அப்போ அதிக நகரமயங்கிறது வலிமையின்மை கிடையாது, அது ஒரு வலிமையான ஒரு விஷயம். 63, கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? 1951ஆம் ஆண்டு சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. கரெக்டு. அப்படியே 61 வந்தோம்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2011 மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டு. ஓகேவா. அடுத்தது 2001ங்கிறது
2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 மில்லியனை கடந்ததில் 1 பில்லியனை கடந்தது. 1 பில்லியன் 100 கோடி எப்போ வந்து இந்தியா ரீச் பண்ணாங்க அப்படின்னா 2001. அடுத்தது 64வது கேள்வி. இந்தியாவில் அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் குறைந்த அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ள மாநிலங்கள் முறையே அதிகமான பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம், குறைந்த அளவு கேரளா. அடுத்தது மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசான்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து மேற்கு வங்காளம் வந்து பார்த்தோம்னா குறைவான இறப்பு விகிதம், ஓகேவா. குறைவான இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், ஓகேவா. குறைவான இறப்பு விகிதம். அதிகமான இறப்பு விகிதம் கொண்டுள்ள மாநிலம் ஒடிசா, ஓகேவா. கொஞ்சம் பேர் மேலே போகிறாங்க, ஓகேவா. இறந்து போய் கொஞ்சம் பேர் மேலே போகிறாங்க. அதுவே நிறைய பேர் ஓடி போய் மேலே போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அதிகமான இறப்பு விகிதம், அதிகம் பேர் ஓடியே செத்து போயிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது 65. இந்திய பொருளாதாரத்தில் இறப்பு விகிதங்கிறது 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை, அதுதான் இறப்பு விகிதம். 66. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் 67. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382. இந்தியாவின் பாலின விகிதம் 940. கேரள மாநிலத்தின் பாலின விகிதம் 1084, ஓகேவா. இந்தியாவின் எழுத்தறி விகிதம் 80.03 கிடையாது, 80.03ங்கிறது தமிழ்நாட்டுடைய எழுத்தறி விகிதம். இந்தியாவின் எழுத்தறி விகிதம் 74.04%. அடுத்தது அதுவே தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டாங்கன்னா 555. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் 995, ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. 68. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை எப்போது ஒன்றாக இணைக்கப்பட்டது? ஆகஸ்ட் 27, 2007, ஓகேவா. ஆகஸ்ட் 27, 2007. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகேவா. 7, 8, 7ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 7னா 27, 8ங்கிறது ஆகஸ்ட் மாதம், 8ஆம் மாதம் தானே, 2007 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 69. இந்தியாவில் கல்வி தொடர்பான கூற்றுகளில் எது தவறு? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கல்வி திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது, கரெக்டு தான். 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் கல்வியானது இடம்பெற்றிருந்தது, கரெக்டு. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது, 8 நிலைகள் கிடையாது, 6 நிலைகளை கொண்டுள்ளதுங்கிறது தான் நமக்கு கரெக்டாக வரும். அடுத்தது வரவு செலவு திட்டத்தில் 3% நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. இது எல்லாமே கரெக்ட் தான், தேர்ட் ஆப்ஷனை தவிர. 70வது கேள்வி. பொருளாதாரம் குறித்து திருவள்ளுவரின் கூற்றுகளில் பொருந்தாதது. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வச்சிருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எப்போவுமே உபரி நிதிநிலை வச்சுருக்கோங்க. கையில் காசை வச்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஏதோ ஒரு ஆபத்து வந்தால் கூட எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வள்ளுவர் சொல்லியிருப்பார். பொருளாதாரத்தில் ஒரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் அவர். வெளிநாட்டின் உதவியை பெறக்கூடிய நாடுகள் நாடே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வெளிநாட்டின் உதவியை பெற்று பொருளாதாரத்தை முன்னேற்றுதல்ங்கிறத அவர் சொல்லலை. அடுத்தது நலம் பேணும் அரசு, இதெல்லாமே சொல்கிறாரு. அதுமாரி பொருளாதாரத்தின் ஆதாரம் மழை அப்படிங்கிறதையும் வள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். 71. இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அவற்றின் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இயந்திரங்கள் வரமல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும். இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும். அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். இயந்திரங்கள்லாம் சாபக்கேடு, பாவம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். நகரமயமாகறதெல்லாம் பெருமை கிடையாது, அதெல்லாம் பெரிய சாபக்கேடு அப்படின்னு இருப்பார். அதுக்கப்புறம் புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது 73. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிப்பதாகும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு தான். சாரம் கட்டுவாங்கள்ல, வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கிறதுலாம் சாரம் கட்டுறாங்கள்ல, சாரம் கட்டுறது எப்படி கட்டணும்? நேராக கட்டணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணி நேராக கட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திட்டமிடுதலின் சாரம் ஒரு ஷார்ட்கட்டுக்காக லிங்க் பண்ணிக்கலாம். நேராக கட்டணும் ஜவஹர்லால் நேரு. 74வது கேள்வி. ஜோசப் செல்லதுரை குமரப்பா அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டில் தோற்றுவித்தார் அப்படின்னா 1935. அதே மாதிரி தான் அவருடைய புத்தகம் இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்ற புத்தகம், கிராமிய பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகம், இயேசுவின் வழிமுறைகள் அப்படிங்கிற புத்தகம்லாம் எழுதியிருப்பார் ஜெயிலில் இருக்கும்போது, பார்த்துக்கோங்க. 75வது கேள்வி. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரை யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா அமர்த்தியா சென். 76வது கேள்வி. தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா தொழில் அமைப்பாளர்கள் எனவும் அழைக்கப்படுவார் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது, புக் பேக் கொஷின். தொழில் முனைவோர்களை தான் சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது நமது நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கும் துறை எது அப்படின்னா மொத்தம் 3 துறைகள் இருக்கு இல்லையா. முதல் நிலைத்துறை வேளாண்மையை குறிக்குது, 2ஆம் நிலைத்துறையினாலே தொழில்துறையை குறிக்குது, 3ஆம் நிலைத்துறை இதுக்கு பார்த்தோம்னா சேவைத்துறை அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு. சேவைத்துறை தான் பார்த்தோம்னா நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய துறை. கிட்டத்தட்ட 52% அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. 52 அப்படின்னா 53% வரைக்கும். ஓகேவா. அதுவே 3ஆம் நிலைத்துறையில் எந்த துறை அதிகமான வருமானத்தை கொடுக்குதுன்னா சுற்றுலாத்துறை. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 78 வேலை பகுப்பு முறை பற்றி தனது நாடுகளின் செல்வம் என்ற நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகேவா. ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை. நவீன பொருளாதாரத்தின் தந்தைனா ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் அப்படின்றவர். மார்ஷல் உழைப்புக்கு வரையறை கொடுத்தவர். ஓகேவா. ஸோ அடுத்தது 79வது கேள்வி. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை, கூகுள் நிறுவனத்தினுடைய CEO. தவறான கூற்று. 80வது கேள்வி. 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினியால் இறந்தனர். 1.5 மில்லியன். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து ஆய்வு பண்ண தொடங்கியிருப்பார் இந்த பஞ்சத்துக்கு அப்புறம். 1876 பருவமழை பொய்த்து போனதால் மதராஸ் பஞ்சம் ஏற்பட்டது. 1876 66லேருந்து 10 வருஷம் 76 மெட்ராஸ் பஞ்சம். மெட்ராஸ் பஞ்சத்தில் இறந்து போனவங்க பார்த்தோம்னா 2 மில்லியன் கிடையாது, 3.5 மில்லியன் மக்கள். 3.5 மில்லியன். அதாவது 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சமா, 3.5 மில்லியன்னா 35 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க. 81வது கேள்வி. இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள் உருவாக்க விரும்பியவர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே அப்படிங்கிறவர் தான். ஓகேவா. ஸோ அடுத்தது 82வது கேள்வி. ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகையான சம்மத் கௌமுதி, அப்புறம் பாரசீக மொழி பத்திரிகையான மிராத்துல் அக்பர் ஆகியவை மக்களின் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றின அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ராம் மோகன் ராய்க்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா 2ஆம் அக்பர் கொடுத்துருப்பார். ஓகேவா. ஏன்னா 2ஆம் அக்பருடைய நண்பர் அவர். அவருடைய பத்திரிகைகளை பார்த்துக்கோங்க. பிரம்ம சமாஜத்தின் நிறுவனர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது 83. ஆங்கிலேயர் காலத்தில் பிராந்திய மொழி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா பிராந்திய மொழி சட்டம் 1878 நிறுவியிருப்பாங்க. 1878. அதுவே 1910னா அது பத்திரிகை சட்டம். 1910ங்கிறது பத்திரிகை சட்டம். 1915 ஒன்று இருக்குல்ல, அது வெளிநாட்டினர் நுழைவு தடுப்பு சட்டம். ஏன்னா இந்தியர்களுக்கு நிறைய சப்போர்ட் வேண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, வெளிநாடுகள்லாம் உதவி கேட்டிருப்பாங்க. அங்கேயும் நமக்கு ஆதரவான ஆள்கள்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களாம் யாருமே உள்ளவே வரக்கூடாது, அப்போ வெளிநாட்டாலாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அது 1915. 84வது கேள்வி. ரிப்பன் பிரபு தான் அரச பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை போட்டு அதே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே திரும்பவும் மாற்றிருப்பாங்க. ஓகேவா. ஆனால் அந்த இல்பர்ட் மசோதா 1882 வந்திருக்கும். அப்போ யார் இருந்ததுன்னா ரிப்பன் தான். அடுத்து 85வது கேள்வி. சென்னை வாசிகள் சங்கம் தொடர்பான கூற்றுகளை எதிர்த்தவர். 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. மே 16 1884ங்கிறது அது சென்னை மகாஜன சபை. ஓகேவா. பிப்ரவரி 26 தான் கரெக்டு. கஜ்லால் லட்சுமி நரசு என்பவர் தான் உருவாக்கியிருப்பார். நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாக இந்த அமைப்பு சுட்டி காட்டியது. கரெக்டு தான். 1866 லட்சுமி நரசு இறந்து போனதுக்கப்புறம் இந்த அமைப்பு இல்லாமலே போயிருக்கும். ஓகேவா. அடுத்தது 86வது கேள்வி. பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது. ஏன்னா முதல் மாநாடே பம்பாய் தானே. ஓகேவா. 1885 டிசம்பர் 28 நடக்கும் பம்பாயில் முதல் மாநாடு. WC பானர்ஜி தான் முதல் தலைவராக இருப்பார். ஸோ அந்த மாநாட்டில் தான் சென்னை மகாஜன சபை காங்கிரஸோடு இணையுது. 87. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று. 1905 ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட வங்க பிரிவினை இந்தியர்களால் எதிர்க்கப்பட்டது. கரெக்ட் தான். ஏன்னா இந்து முஸ்லீமு எல்லாம் அகைன்ஸ்டாக பிரித்து விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்டாக இருந்திருப்பாங்க. காரணம், 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கில ஆட்சியை நேரடியாக எதிர்த்ததோடு சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களை ஊக்குவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுதேசி இயக்கம் 1905 தான், வங்க பிரிவினை 1905 தான். கூற்றும் கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான். ஆனால் இந்த காரணம் சரியான எக்ஸ்ப்ளனேஷனே கிடையாது.
ஏன் அப்படி வந்து எதிர்த்தாங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக எதிர்த்தாங்கன்றது தான் சரியான காரணமாக இருக்கும். இந்து முஸ்லீம் பிரிவினைன்றதெல்லாம் வந்ததுனால தான் எதிர்த்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வங்க பிரிவினைலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எதிர்த்ததோட ஒரு விளைவு தான் சுதேசி இயக்கமாக வந்திருக்கும். அப்போது சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. 88 தாதாபாய் நவ்ரோஜி தொடர்பான கூற்றுகளில் இது தவறு. இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் குரல், ராஸ்து கோஃப்தார் என்னும் பத்திரிகைகளை தொடங்கி ஆசிரியராக இருந்திருப்பார். இந்திய சங்கம் என்ற அமைப்பினை 1866 நிறுவினார் அப்படிங்கிறது தவறு. இந்திய சங்கம் என்ற அமைப்பு 1865லையும் கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற அமைப்பு 1866லையும் நிறுவியிருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸில் 3 முறை வந்து தலைவராக இருந்தவர் இந்த தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் செல்வ சுரண்டல் கோட்பாடு, ஓகேவா, ரொம்ப முக்கியமானது இவருடைய கோட்பாடு தான் அது. 89வது கேள்வி, பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்தியாவின் உந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க SN பானர்ஜியை. ஸோ அவர் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி, பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியர், ஓகேவா. ஸோ அடுத்தது, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என முழங்கியவர் பால கங்காதர திலகர், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர். தவறானது எது? பாளையம் என்ற சொல் ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாமை குறிப்பதாகும். கரெக்டு. பிரெஞ்சுக்காரர்கள் பாளையக்காரர்களை போலிகார் என குறிப்பிட்டனர். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான். ஏன்னா ஆங்கிலேயர்கள் தான் பாளையக்காரர்களை போலிகார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த முறை பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. கரெக்டு தான். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க, ஓகேவா. பி ஆப்ஷன் தான் தவறு. 92 ஒண்டி வீரன் என்பவர் யாருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்று இருந்தவர் ஆவார் அப்படின்னா புலித்தேவருடைய படையில் இருந்த ஒரு தளபதியாக இருந்திருப்பார். 93 வேலுநாச்சியார் தொடர்பான கூற்றுகளில் தவறானது. 16 வயசில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்தார். கர்னல் பாஞ்சோ தலைமையிலான குழு முத்துவடுகநாதரை கொன்றது காளையார் கோயில் போரில் 1882. ஹைதர் அலியோடு கூட்டணி ஏற்படுத்திக்கிறாங்க. கரெக்டு தான். கோபால நாயக்கர் பாதுகாப்பில் 8 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க திண்டுக்கல்லில். அதுக்கப்புறம் 94 தீரன் சின்னமலை தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது. இவர் ஈரோடு மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தவர், ஓகேவா. ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கும் பக்கத்தில் மேலப்பாளையத்தில் பிறந்தவர். பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் பயிற்சி முறையை பெற்றிருந்தவர். கரெக்டு தான். தீரன் சின்னமலையின் இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரசாமிங்கிறது ஊமத்துறையோட இயற்பெயர் அது, ஓகேவா. தனது சமையல்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டவர். யார் அப்படின்னா அவருடைய நல்லப்பன் அப்படிங்கிற சமையல்காரர் தான் இவரை காமிச்சு கொடுத்துருப்பார், ஓகேவா. அதே மாதிரி சின்னமலையுடைய போர்கள் அப்படின்னா கோவான்னு ஞாபகம் வச்சுக்கலாம், KOA. ஃபஸ்ட்டு வந்து கேனா காவிரி போர், ஓனா ஓடாநிலை போர், ஏனா அரச்சலூர் போர், 3 போர்கள், ஓகேவா. KOA அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக எழுதி வச்சுக்கோங்க. 95 1857 கழகத்தை அடக்குனது யார் அப்படின்னா டெல்லியில் வந்து கழகத்தை அடக்குனது ஜான் நிக்கல்சன், ஓகேவா. டெல்லுன்னு வருதுல, அதை வச்சு லிங்க் பண்ணலாம். லக்னோவில் வந்து புரட்சி அடக்குனது ஹென்ரி லாரன்ஸ், ஓகேவா. லக்கு லாரன்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், லக்கு லாரன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 3 வந்து கான்பூரில் வந்து புரட்சி அடக்குனது கேலின் கேம்பல், ஓகேவா. காலிங் பெல்லை காணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், காலிங் பெல்லை காணும் கான்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பீகாரில் அடக்குனது யார் அப்படின்னா வில்லியம் டெய்லர் வந்து காரில் வராரு, ஓகேவா. டெய்லர் வந்து காரில் வர, இல்லைன்னா வந்து இந்த ட்ரைலர்லாம் படத்துக்கு விடுவாங்கள்ல முன்னோட்டமாக. ஸோ ட்ரைலர்லாம் வந்து பார்த்தோம்னா பயங்கர கார் சீன்லாம் வச்சு சிம்பிளாக ஒரு 10 செகண்டு 15 செகண்டுக்கு மட்டும் காட்டுவாங்க, இல்லை எல்லாம் மாசான சீனை மட்டும் நல்லா கார்லாம் வச்சு காமிச்சிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 96வது கேள்வி, 1857 கிளர்ச்சி தொடர்பான கூற்றுகளில் இது தவறு. புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு காரணமானது. கரெக்டு தான். மார்ச் 29 மங்கள் பாண்டே ஆங்கிலேய அதிகாரியை தாக்குனார், அதுவும் கரெக்டு தான். சிப்பாய்களை தங்களது சமய குறியீடுகளை அணிய கட்டாயப்படுத்தப்பட்டனர். சமய குறியீடுகளே அணியக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அணிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ அதனால் அது தவறு. ஆங்கிலேய இந்தியாவில் இணைப்பு கொள்கை கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கிளர்ச்சிக்கு காரணம்தான். 97 கோல் கிளர்ச்சி தொடர்பான கூற்றுகளில் இது தவறு. ஜார்க்கண்டு ஒடிசா பகுதிகளில் நிகழ்ந்தது 1831 to 32 நடந்த ஒரு பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி இது. சித்து மற்றும் கனு ஆகியோர் புரட்சிக்கு தலைமை தாங்கினாரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, ஓகேவா. ஸோ இது வந்து பிந்த்ராய் சிங்ராய் அவங்க தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சித்து கனுங்கிறவங்க சந்தால் கிளர்ச்சி 1855 வந்துடுவாங்க. வட்டிக்கு கடன் கொடுப்போருக்கு எதிராக நடந்த ஒரு கிளர்ச்சி. 98 1854 யாருடைய தலைமையில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கை நடந்துச்சு அப்படின்னா பீர் சிங்,
99 தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறி குறி சொல்வதன் மூலம் தங்கள் இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாக அறிவித்தவர் யார் அப்படின்னா பிர்சா முண்டா. ரொம்ப முக்கியமான ஒன்று. பழங்குடியினர் தினம் வந்து நவம்பர் 15 அது கூட இடையில அறிவிச்சிருப்பாங்க. இவருடைய நினைவாக தான் அது. பிர்சா முண்டா ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 100வது கேள்வி, தக்கான கலவரங்கள் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1875. ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கான அப்டேட் வந்து ஆல்ரெடி குரூப்பில் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. எவ்வளோ மார்க்குன்றத டெலகிராமில் குரூப் ஓப்பனாக தான் இருக்குது. அதில் உங்கள் OMR ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மறக்காமல் போட்டுங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க. இது வரைக்கும் மார்க்கை சொன்ன எல்லாருமே வேறு லெவல் மார்க் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.